வணக்கம் நண்பர்களே. பிஎஃப் பணம் எடுக்கும் முறை, பரிமாற்றம், ஓய்வூதியம் இனி எல்லாமே ஈஸி தான். இபிஎஃப்ஓ 3.0 முக்கிய அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் இபிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதி தரும் அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ புதிய இபிஎஃப்ஓ 3.0 அமைப்பின் கீழ் பிஎஃப் பணம் எடுக்கும் முறை, பண பரிமாற்றம் மற்றும் ஓய்வூதிய விநியோகம் உள்ளிட்ட பல விதிகளில் முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இந்த மாற்றங்களால் இபிஎஃப் தொடர்பான செயல்முறைகள் முன்பை விட முழுக்க டிஜிட்டல், வேகமாக மற்றும் எளிதானதாக மாறியுள்ளது. குறிப்பாக மாதம் பிஎஃப் கட்டி வரும் தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த அப்டேட் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கிறது. இபிஎஃப்ஓ 3.0 அமலுக்கு வந்த பிறகு பிஎஃப் பணத்தை திரும்ப பெறும் ஆன்லைன் கோரிக்கைகள் சராசரியாக 8 நாட்களுக்குள்ளேயே செயல்படுத்தப்படுகின்றன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்பு பிஎஃப் பணம் வர பல வாரங்கள் அல்லது சில நேரங்களில் மாதங்களும் ஆகும். ஆனால் இப்போது கேஒய்சி முழுமையாக முடித்திருந்தால் எந்த பிழையும் இல்லாத நிலையில் பணம் நேரடியாக வங்கி கணக்கிற்கு மாற்றப்படுகிறது. முன்பு பிஎஃப் கிளைம் செய்யும் போது நிறுவன ஒப்புதல் தாமதம், ஆவண பிழைகள், கோப்பு நகர்வில் சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டன. ஆனால் இபிஎஃப்ஓ 3.0 செய்யப்பட்ட சீர்திருத்தங்களால் இந்த சிக்கல்கள் பெரும்பாலும் நீக்கப்பட்டுள்ளன. அரசாங்க தரவுகளின்படி 2025-26 நிதியாண்டில் ஜனவரி 23, 2026 வரை 8.53 கோடிக்கும் அதிகமான பிஎஃப் கோரிக்கைகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. இபிஎஃப்ஓ 3.0வின் இன்னொரு பெரிய நன்மை என்னவென்றால், முழுமையான இகேஒய்சி முடித்துள்ள ஊழியர்களுக்கு பிஎஃப் பரிமாற்றத்திற்கு இனி நிறுவனத்தின் ஒப்புதல் தேவையில்லை. வேலை மாற்றியவர்கள் அல்லது பழைய நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முடியாதவர்களுக்கு இது மிகப்பெரிய சலுகையாக பார்க்கப்படுகிறது. ஜனவரி 2025 முதல் இபிஎஃப்ஓ புரோஃபைல் திருத்த செயல்முறையும் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஊழியர்கள் இப்போது தங்கள் பெயர், பிறந்த தேதி உள்ளிட்ட முக்கிய விவரங்களை ஆன்லைனில் திருத்திக் கொள்ள முடியும். இதற்காக இபிஎஃப்ஓ அலுவலகங்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜனவரி 2026 வரை 27 லட்சத்திற்கும் அதிகமான புரோஃபைல் திருத்த கோரிக்கைகள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இபிஎஃப்ஓ 3.0 மூலம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓய்வூதியதாரர்கள் நாட்டின் எந்த வங்கி கிளையிலிருந்தும் தங்கள் பென்ஷனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகஸ்ட் 2025 முதல் முக அங்கீகாரம் மூலம் யுஏஎன் உருவாக்கும் வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் மெம்பர் பாஸ்புக் லைட் என்ற புதிய அம்சம் மூலம் சமீபத்தில் பிஎஃப் பரிவர்த்தனைகளை ஊழியர்கள் எளிதாக பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக இபிஎஃப்ஓ 3.0 பிஎஃப் தொடர்பான அனைத்து சேவைகளையும் வேகமாகவும் பாதுகாப்பாகவும் மிகவும் பயனர் நட்பானதாகவும் மாற்றியுள்ளது. ஸோ கண்டிப்பாக இப்போ இபிஎஃப்ஓ 3.0 அமலுக்கு வந்தால் இது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ தனியார் துறை ஊழியர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.